ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு அழகான மார்னிங். ஒரு சின்ன கிண்டர் கார்டன் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ளே ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. கையில் ஃபுல்லாக இந்த கார்ட்டூன்ஸ் நிறைஞ்ச புக்கு அதெல்லாம் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு சில குட்டி குட்டி பசங்கள்லாம் குட் மார்னிங் சார்னு க்யூட்டாக சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம டேவும், ஆக்சுவலி அது யாருன்னா நம்ம டேவும் வந்து அந்த குழந்தைங்கிட்ட எப்படி நடந்து பாருன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்பவும் பாசமாக அப்படியே குட் மார்னிங்டா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே முடிய அப்படியே தட்டி அப்படியே பெட் பண்ணி விட்டு அமுச்சு விட்றாரு. இவர் ஃபைனலி ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பர்சன் ஆல்ரெடி உட்காந்துட்ருக்காரு. இன்னமும் நோட்டில் வந்து குழந்தைங்களுக்காக அந்த பேப்பரில் கலர் பண்ணுறதுக்காக வரைஞ்சிட்ருக்காரு. நம்ம டே வந்து அந்த பர்சன் ஒரு மாதிரி சைடு லுக்கும் விட்டுறாரு. பட் எதுவும் பேசலை. லைட்டாக அப்படியே வெக்கப்படுறாரு. அந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரம் நவர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நவந்து வந்துடுறாரு. நம்ம டே வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு அங்கே உட்காந்துட்ருக்க அந்த பர்சன் நம்ம டேவை பார்க்குறாரு. அதாவது நம்ம டே வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போகிறத பார்க்குறாரு. ஆக்சுவலி அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. இன்னமும் கிளாஸ்க்கு டைம் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைங்க எல்லாரையுமே அவங்கவுங்க கிளாஸில் உட்கார்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாரு. நம்ம டே போகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ட்ரா பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் அப்படியே பாதியிலே நிப்பாட்டிட்டு அவரும் வெளியே போய் நிற்கிறாரு. ரொம்ப தூரமாக போயிட்டானோ அப்படின்ற மாதிரி தேடுறாரு. பார்த்தா ஆஃபீஸ் ரூமுக்கு முன்னாடி இருக்க கிளாஸ் ரூமில் தான் நின்றுட்டுருக்காரு நம்ம டே. ஸோ எதுவும் பெருசாக எடுத்துக்கல. இவரும் அப்படியே பின்னாடி வந்துட்டு அந்த ட்ரா பண்ணிகிட்டு இருந்த A4 ஷீட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு புக்கையும் வெயிட்டுக்கு வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இவர் நேராக போயிட்டு ஸ்கூலுடைய கேட்டில் போயிட்டு நிற்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம ஷின்ஷானுடைய ஸ்கூலில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? எஸ், நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ கேட் பக்கத்தில் போயிட்டு நிற்கிறாரு. அங்கே போய் நின்னதும் ஒரு சில குழந்தைங்க அழகாக அவங்க அம்மாலாம் கூப்பிட்டு வந்து விட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் அந்த குழந்தைங்க குட் மார்னிங் சார்ன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டையும் பாசமாக பேசிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு இப்படி வாசல் நினைக்கிறத நம்ம டே கொஞ்சம் தூரத்துலேருந்து, அதாவது கிளாஸ் ரூம்குள்ளேருந்து பார்க்குறாரு. அவர் லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு. ஆனால் ஜங்குக்கு அதை பார்க்கவே இல்லை. ஜங்குக்கு கரெக்டாக திரும்பும்போது நம்ம டே மறைஞ்சிட்றாரு. அந்த கிளாஸ் ரூம்குள்ளேயே போயிட்டு கதவுக்கு பின்னாடி அந்த குழந்தைங்களோட பேசுகிற மாதிரி அப்படியே போயிட்டு ஹைட் ஆகிக்கிறாரு அவராகவே. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம குழந்தைங்க எல்லாரையுமே உட்கார வச்சுட்டு திரும்பியும் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து அவர் வச்சுருந்த அந்த நோட்டு, புக்கு, குழந்தைங்களுக்கு உள்ள ஸ்டிக்கர்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு திரும்பியும் அந்த ஸ்கூல் சைட்டுக்கே உள்ளே போகிறாரு. இப்போது அந்த கிளாஸ் ரூமில் காட்டுறாங்க. நம்ம வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. நம்ம டேவை பார்த்தது குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக விஷ் பண்ணுறாங்க. நம்ம டேவும் அழகாக விஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்க கையில் எல்லாருக்குமே வந்து கையில் ஒரு குட்டி ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுறாரு. ஒரே ஒரு குட்டி ஸ்டிக்கர், ஸ்ட்ராபெரி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விட்டுறாரு. அது எல்லாத்தையுமே குழந்தைங்க பார்த்துட்டு இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்குறான். அதுக்கு நம்ம சொல்கிறாரு, இதே மாதிரி ஸ்டிக்கர்ஸு இங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் இருக்குது. நீங்கள் குட் பாயா குட் கேர்ளாக இருந்தால் இதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு டெய்லி ஒட்டி விடுவாங்க. யாரெல்லாம் இதை அதிகமாக வாங்குறீங்களோ அவங்களாம் இந்த மந்த் எண்டில் இல்லைனா இந்த வீக்கெண்டில் உங்களுக்குலாம் ஒரு சாக்லேட் கிஃப்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி சொல்லவும் குழந்தைங்க என்ன பண்ணோம், ஆசையாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோரஸ் பாடுதுங்க. நம்ம டேவும் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. இப்போ வெளியே யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கொடுத்துருக்க புக்கில் கலர் அடிக்க வேண்டியது இருக்குது. எல்லோரும் உங்களுடைய க்ரையான்ஸ் எடுத்து அதெல்லாம் வாயில் போடாமல் பொறுமையாக உட்காந்து கலர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாருக்குமே க்ரையான்ஸ் எடுத்து கொடுத்துட்டு பொறுமையாக கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போய் பார்த்தா அந்த காரிடோர்லேயே நம்ம ஜங்குக்கு வந்து வேறு ஒரு சாரோட நின்று பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த சார் வந்து பிரின்சிபல் மாதிரி. நம்ம ஜங்குக்கு வந்து நின்று பேசிகிட்டு இருக்கா. நம்மகிட்டே அதை பார்க்குறாரு. எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. அதே மாதிரி நான் இங்கே தான் நிற்கிறேன், என்னை பாரு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் சும்மா அப்படியே எட்டி பார்த்துட்டு உள்ளுக்கு போய்ட்றாரு. இப்போ நம்ம வந்து உள்ளுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக எல்லா குழந்தைங்களும் அசிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து அழகாக கலர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டக்குன்னு குழந்தைங்க வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு கிளாஸ் ரூம்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகுறாரு.
அதை பார்த்துட்டு குழந்தைங்க வந்து நம்ம ஜங்குக் கிட்ட எல்லாருமே பிளேஸை விட்டு இறங்கி ஓடி போகிறாங்க. நம்ம ஜங்குக் வந்து என்ன தான் கிளாஸ் எடுத்தாலும் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாரு. லைக் விளையாடுறது, கண்ணாம்பூச்சி, இந்த ஹை ஜம்ப் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு அந்த க்ளே கொடுக்கறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறனால டேவை விடவும் ஜங்குக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜங்குக்கை பார்த்த உடனே குழந்தைங்க எல்லாம் ஓடி போயிட்டு, சார் க்ளே வச்சு விளையாடலாம், சார் க்யூப்ஸ் வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட போயிட்டு நிற்க, நம்ம டேவால் எதுவுமே பண்ண முடியல. ஜங்குக்கு பார்க்குறாரு, குழந்தைங்கள பார்க்குறாரு, ஜங்குக்கு பார்க்குறாரு, திரும்பி குழந்தைங்கிட்ட போயிட்டு, இல்லை 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 இல்லை, அடுத்த பீரியட் நீங்கள் க்ளே வச்சு விளையாடலாம், இப்போ போயிட்டு கலர் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நம்ம டேவுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன், இல்லை இல்லை, அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது, ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கேன், இல்லை சார் வேண்டாம் க்ளே வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நம்ம டே கிட்ட ரொம்பவும் க்யூட்டாக சொல்லுது. அதுக்கு நம்ம டேவால் மறுத்து பேசவும் முடியல. நம்ம ஜங்குக் நம்ம டே ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்க்குறாரு. இப்போ அவர் அப்படியே அந்த குழந்தைங்களுடைய லெவலுக்கு கீழே அப்படியே உட்காந்துட்டு, ஓகே ஓகே ஓகே, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளே வச்சு விளையாடலாம், ஓகே ஓகே. அப்போ நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். நான் இங்கே இருக்க முடியாது, அதான் டே சார் இருக்கார்ல. ஆஹா, நீங்கள் அப்புறம் விளையாடுறதுக்கு வரவே மாட்டீங்க, நீங்கள் வெளியே போகக்கூடாது. இல்லை நாங்கள் யாருமே கலர் அடிக்க மாட்டோம். ஆமாம் தானே? ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள்லாம் நம்ம ஜங்குக் கிட்ட அவ்வளோ க்யூட்டாக பேசுதுங்க. அதை நம்ம டே பார்த்துட்டு, ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக்கு, சரி நான் இங்கேயே இருக்கேன், போயிட்டு கலர் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள அனுப்பிவிட, அப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் குழந்தைங்க எல்லாருமே அவங்கவுங்க பிளேஸில் போயிட்டு உட்காந்து கலர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு இப்போ அதே கிளாஸ் ரூமில் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம டே வந்து ஜங்குக் சைடே திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கார். நம்ம ஜங்குக்கும் அதே மாதிரி தான், டே கிட்ட அதிகமாக பேசல, பட் டேவை அப்பப்போ சைட் அடிக்கிறது அந்த மாதிரி வளைச்சிருக்காரு. இப்போ நம்ம டேவுடைய ஸ்டூடெண்ட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து எப்படின்னா அப்படியே நம்ம நேனி மாதிரி. இப்போ நம்ம டேவை பார்த்து, டே சார், என்ன கலர் தொலைஞ்சு போச்சா? இல்லை ஜங்குக் சார் உங்கள்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆ என்னது? இல்லை அவரும் அப்பப்போ உங்களை பார்க்குறாரு, ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீ முதல்ல கலர் பண்ணுறது முடி, அதெல்லாம் எதுக்கு பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிவிட்டு ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு நம்ம டே பார்த்ததுமே வெடுக்குன்னு திரும்பிட்டு அப்படியே நடந்து போயிடுறாரு. இவர் ஆனால் கிளாஸ் ரூம்குள்ளே போகல, பட் வேறு குழந்தைங்கிட்ட நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம டேவும் ஐயோ ஒரே கிளாஸ் ரூமில் வேறு இப்படி போட்டு அடைச்சி வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி நர்வஸாக சுற்றிட்டுருக்கா. இப்போ ஒரு வழியாக அந்த பீரியடும் முடியுது. கரெக்டாக அந்த பெல் அடித்த உடனே எல்லா குழந்தைங்களும் க்ளே 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 க்ளேன்ட்டோட பெஞ்சில் வந்து அடிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஓகே ஓகே அமைதியாக இருக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காரு. அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு கலரில் க்ளே கொடுக்க விடுறாரு. அதில் வேறு குழந்தைங்களுக்கு சண்டை வருது, எனக்கு அந்த கலர் தான் வேணும், எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜங்குக்கு அது எல்லாத்தையுமே பிரித்து கொடுக்குறாரு. நம்ம டேவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போது நம்ம டே தான் ஜங்குக் கிட்ட, ஓகே சார், அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். இல்லை அது என்ன ஹெல்ப் வேணுமா? அது எனக்கு இல்லை, குழந்தைங்களுக்கு. அங்கே பாருங்க வாயில் போடுறான். ஏய் இல்லை அதெல்லாம் வாயில் போடக்கூடாது, ஓகேவா? கையில் வச்சு மட்டும்தான் விளையாடணும், சரியா? சார் அவள் வாயில் போடுறதுக்கு போகிறான், என்கிட்ட சொல்கிறீங்க? நீங்கள் தானே கிளாஸ் டீச்சர், அதுக்கு? இல்லை இல்லை அது சரி, எதனா ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்க, நான் ஆஃபீஸ் ரூமில் இருக்கேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவை ஒரு வழியாக போக விட்டுடுறாரு. நம்ம டேவை வெளியே வந்ததுக்கப்புறம் தான், அப்பாடா இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு வரோன்னு நினச்சி பயந்துட்டேன், முதல்ல ஆஃபீஸ் ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து அப்படியே ஆஃபீஸ் ரூமுக்கு கிளம்பிட்டா. இப்போது நம்ம டே அப்படியே ஆஃபீஸ் ரூமில் காட்டுறாங்க. அவர் கையில் வச்சுருந்த புக் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு குழந்தைங்க கலர் பண்ணது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அவர் அப்படி பண்ணிகிட்ருக்கையில் அதே ஸ்டாஃப் ரூமில் இன்னொரு ஸ்டாஃப் இருக்கார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டே சார், இல்லை ஜங்குக் சார் வந்து அந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே மறந்து வச்சுட்டு போயிட்டாரு, கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றீங்களா? ட்ராயிங்ஸா?
அதோ A4 ஷீட்டில் காலையில் உட்காந்து மாங்குன்னு வரைஞ்சிட்டு இருந்தார். எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டார். சரி, எடுத்துகிட்டு போகிறேன். தேங்க்யூ. ஆ, பரவாயில்ல. என்கிட்ட தான் எடுத்துகிட்டு வர சொன்னார். ஆனால் எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது பிரின்சிபல் சாரோட, அதான். ஓகே, பரவாயில்ல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்மகிட்டே வந்து அந்த ட்ராப் பண்ண எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துகிட்டு அந்த காரிடோர் சைடு வந்து அப்படியே தரையவே பார்த்துட்டு நடந்து வந்துட்டுருக்க, டக்குன்னு யார் மேலேயும் இடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு. அவர் இந்த பேப்பர் எடுக்கிறது தான் வந்திருப்பார் போல். நம்மகிட்டே வரதை கவனிக்காமல் போயிட்டு அவரும் அப்படி மேலே இடிச்சுக்க, நம்மகிட்டே பார்த்துட்டு இல்லை இந்த பேப்பர்ஸு அது அதான் எடுக்க மறந்துட்டேன். கொடுத்து விட சொன்னாங்க, தான் கொடுக்கலான்னு சொல்லி வந்துட்டுருந்தேன். தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, நான் அப்போது ஒரு நிமிஷம். அது குழந்தைங்களுக்கு நாளைக்கு நைட்டு கிண்டர் கார்டன்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நோட்டீஸ் பார்த்தீங்களா? அப்படியா? ஆமாம். ஸ்டாஃப்ஸும் ஸ்கூல்லே தங்குற மாதிரி இருக்கும். குழந்தைங்க எல்லாரையுமே ஆடிட்டோரியமில் தூங்க வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நைட்டு கேம்ப்புக்கு அவங்க வீட்டில் இருந்து டின்னர் எடுத்துகிட்டு வரா மாதிரி இருக்கும். அப்போ குழந்தைங்க ஈவினிங்க்கு அப்புறம் தான் வருவாங்களோ? ஆமாம். ஓ, இல்லை, எனக்கு இதை பற்றி தெரியாது. அது இல்லை, பரவாயில்ல. நீங்கள் வருவீங்களா? கண்டிப்பாக. அவங்களுக்கு நான் தானே கிளாஸ் டீச்சர். ஸோ நான் கண்டிப்பாக வருவேன். ஓகே. ஏன் கேட்டீங்க? இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா நானும் வருவேன், அதான். சரி, பசங்களாம் தனியாக இருக்காங்க, நான் போகிறேன். ஒரு நிமிஷம். அது நான் வந்தால் ஏன் இவர் வரணும்? என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அவர் பாட்டுன்னு அப்படியே திரும்பியும் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டு என்னமோ அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ அந்த இடத்துல பிரின்சிபல் சார் வராரு. அவர் நம்மகிட்டேவை பார்த்ததும், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னமோ ரொம்ப யோசிச்சுட்ருக்கீங்க போல். நான் வந்து 5 நிமிஷமாக நின்று பார்த்துட்ருக்கேன். இல்லை சார், அது நாளைக்கு குழந்தைங்களுக்கு நைட் ஸ்டே இருக்குல்ல, கேம்ப் மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதான் குழந்தைங்கள எப்படி மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. குழந்தைங்களுக்கு இது ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் மாதிரி தான் உங்களுக்கும். நீங்களும் ரிலாக்ஸாக இருங்க, சரிங்களா? அதான் ஜோகுக் சார் இருக்கார்ல, அவர் உங்கள் கூட கம்பைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த கிளாஸை பார்த்துக்கிட்டா போதும். மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து மற்ற கிளாஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. ஒரு கிளாஸுக்கு 2 இன்சார்ஜ் மாதிரி தான் இருக்குது. அவரே சொன்னாரா? இல்லை, அது நானும் அவரும் சேர்ந்து கிளாஸை பார்த்துக்கிட்டோன்னு அவரே வந்து உங்ககிட்ட சொன்னாரா? அது இன்றைக்கி காலையில் மீட்டிங் வந்து ஒரு 8 o'clock போல் இருந்துச்சு. அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அட்டன் பண்ணார். நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணல. நான் உங்களை பற்றி கேட்கும்போது தான் அவரே வாண்டடாக சொன்னார். ஓ, வேறு எதுனாது? வேறு என்ன? வேறு எதுவும் சொல்லலையே. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் குழந்தைய. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் அங்கேருந்து போயிட, நம்ம டேவோ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ஜங்குக்குடைய பீரியடும் முடிய போகுது. இவர் வந்து ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த கிளாஸ் ரூமுக்கு திரும்ப போகிறாரு. ஏன்னா கிளேஸ் எல்லாத்தையுமே குழந்தைங்க அங்கங்கே தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தனியாக பறக்கி எடுக்க முடியாது. ப்ளஸ் அங்கங்கே தேய்ச்சி வர வச்சுருப்பாங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் க்ளீன் பண்ண முடியாது. டீச்சர்ஸ் தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கான நேரம், அதுக்கு முன்னாடி டேபிள்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம போயிட்டு அந்த கிளேஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணிவிட்டு டேபிளும் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அவங்களும் கிளாஸில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க.
சாப்பிட்டாங்களா இல்லையான்றதை இவங்க 2 பேரும் நின்று மானிட்டர் பண்ணணும். நம்ம டே நின்று மானிட்டர் பண்ணணும். பட் நம்ம ஜங்குக்கும் கூட நிற்கிறாரு. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டே தான், சார் நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் குழந்தைங்கள. இல்லை பரவாயில்ல, நாளைக்கு எப்படியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிற மாதிரி தானே இருக்கும், அது இன்றைக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன். இப்போ அந்த கூட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு, ஒரு வாண்டு பொண்ணு சொன்னதில் நம்ம டே கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் சார், நாளைக்கு நீங்கள் என் கூட தூங்குவீங்க தானே? அது நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடு தூங்குவடா, சரியா? அப்போ நீங்கள் டேஸ்டர் கூட தூங்குவீங்களா? ஆமாம், நீங்களும் டேஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இவளுக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் கேள்வி கேட்க தோணுதுன்னு தெரியல. ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தூங்குவீங்க, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தூங்குவோம், அப்படி தானே? அது மேபி இருக்கலாம். ஓ, அப்போனா நீங்கள் 2 பேரும் எங்களை சேர்ந்து பார்த்துக்கிறதுக்காக வரல, சேர்ந்து தூங்க போகிறீங்க. நீ கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கிரவுண்டில் போய் விளையாடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த குழந்தை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம டேவை லைட்டாக திரும்பி பார்க்க, நம்ம டே ஒரு மாதிரி கீழே பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. அவருக்கு வெக்கமாக வருது, கண்ட்ரோலும் பண்ண முடியல. நம்ம ஜங்குக்கும் அதை பார்க்குறாரு. இருந்தாலும் அவர் 2 பேருக்குள்ளே மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது, ஆனால் பெருசாக வெளியே காட்டிக்கல. இப்போ அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஒரு வழியாக குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே விளையாடுறதுக்கு போயிடுறாங்க. அந்த நேரம் இவங்க போயிட்டு சாப்பிட்றாங்க. நம்ம டே வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டு, நம்ம ஜங்குக்கும் அவருக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்து சாப்பாடை சாப்பிட்றாரு. அப்படியே ஒரு 3 o'clock அந்த மாதிரி ஆனதும் குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் கிட்டே இவங்க 2 பேரும் இல்லாமல் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி நாளைக்கு நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், காலையில் குழந்தைங்க வர வேண்டாம், ஈவினிங் மட்டும் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருங்க, ஸ்லீப்பிங் பேக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க, கூட குழந்தைங்களுக்கு ஒரு டயப்பரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பேரண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பேரண்ட்ஸும் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் டே கிட்ட எதனாவது பேசியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கரெக்டாக நம்ம டே கிளம்புற நேரம், அந்த ஸ்கூலை விட்டு வெளியே நடந்து போகிற நேரம், இவரும் அப்படியே ஜாயின் ஆகிக்கிறாரு நம்ம டே கூட. இப்போ நம்ம டே கிட்ட நம்ம ஜங்குக்கு, டே சார், டேனே கூப்பிட்டுங்க, ஒன்றும் இல்லை. இல்லை, எதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட டயப்பர்லாம் கேட்டிங்க? அந்த டயப்பரை போட்டு விட்டால் நைட் அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. இல்லைன்னு வைங்க, சார் ரெஸ்ட் ரூம் வருது, சார் உச்சா போகணுன்னு சொல்லிட்டு தூக்கத்தை வந்து கலைச்சிட்டே இருப்பாங்க. அதனால தான். ஓ, குட் ஐடியா. நீங்கள் வீட்டுக்கு போகலையா? போகணும். பின்ன என் கூட நடந்து வரீங்க? சும்மா நீங்கள் இங்கே ஒரு காஃபி ஷாப்பில் உட்காருவீங்களா, அது வரைக்கும். நான் அங்கே உட்காருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தெரியும். சரி, இன்னைக்கு கிளாஸில் எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க? குட்டி சொன்னா அது, ஐயோ, சொல்லுங்கள். அது எதனாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இல்லை காஃபி ஷாப் தானே போகிறீங்க, காஃபி குடிச்சிட்டே பேசலாமே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே போயிட்டு காஃபி ஷாப்பில் உட்கார நம்ம டேக்கு பிடிச்ச ஒரு காஃபி அங்கே வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. அதே இது நம்ம ஜங்குக்கும் ஆர்டர் பண்ணிடுறாரு. ஸோ காஃபி வர்றதுக்குள்ளே நம்ம டே 1008 கேள்வி கேட்குறாரு. நம்ம ஜங்குக்கு வாயிலிருந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லி தொலையண்டா அப்படின்றதுக்காக கேட்குறதுக்காக நம்ம டே
அப்படி கிராஸ் கொஷினாக போடுறாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு எப்படி சொல்கிறது தெரியாமல் உட்காந்து தவிச்சிட்ருக்க. இப்போ ஃபைனலி நம்ம டே தான் ஜங்குக்கிட்ட. நான் கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களே? தாராளமாக கேளுங்க. அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன இப்படி ஓப்பனாக கேட்டீங்க? இல்லை, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நான் சும்மா கேட்கணுன்னு கேட்டா தான். அது பிடிச்சிருக்குதா? ஓ, என்னாச்சு சைலண்ட் ஆகிட்டீங்க? நான் எதனாவது கேட்கக்கூடாது கேட்டேன்னா? சாரி, மன்னிச்சிருங்க. இல்லை 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 அப்படி இல்லை. நானாக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் நீங்களே கேட்ட மாதிரி. ஓ, நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. நானாக எதனாவது அப்படி பெருசாக ப்ரப்போசல் மாதிரி பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் நீங்களே இப்படி ஓப்பனாக கேட்டிங்களா, என்னால் எதுவும் சொல்ல முடியல, அதான் அப்படியே சொல்லிட்டேன். எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. ஓ, காஃபி வந்துருச்சு. ஓ, தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? குழந்தைங்க எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு நான் டீச்சருன்றனால பிடிக்கும். உங்களுக்கு? குழந்தைங்க எல்லாருக்கும் டீச்சருன்றனால எனக்கும் உங்களை ஒரு டீச்சராக பிடிக்கும். டீச்சராக மட்டும்தானா? எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகுது, நான் போயிட்டு வரேன். எதுனா சொல்லிட்டு போகலாமே? நாளைக்கு சொல்கிறேன். ஐயோ, இன்றைக்கி சொன்னால் கொடியாக முழுகி போயிடும். ஒரு நிமிஷம் நான் வேணால் ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், எனக்கு பஸ் கிட்டே வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் அங்கே காஃபி குடிச்சிட்டு அவர் பாட்னு எழுந்திரிச்சு அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரவே இல்லை. உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. அது பத்தாததுக்கு நம்ம டே வந்து அந்த குழந்தைங்க கூடலாம் செல்ஃபி எடுத்தது, அந்த குரூப் ஃபோட்டோ மாதிரிலாம் எடுப்பாங்களா, அதெல்லாம் நம்ம ஜங்குக்குடைய ஃபோனில் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி டேவை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு இன்னசென்ட்டாக இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரசிச்சுட்ருக்காரு நம்ம டேவை. இப்போ ஃபைனலி நெக்ஸ்ட் டே ஆகிடுது. காலையில் ஆனதும் நம்ம ஜங்குக்கை கையிலையும் பிடிக்க முடியல, காலையும் பிடிக்க முடியல. ஒரு மாதிரி நைட்டு என்ன ட்ரெஸ் போடலாம், நைட்டு பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கணும், பேசாமல் ட்ரெஸ்ஸே போடாமல் தூங்கிடலாமா, ஐயோ பார்த்தா ஓட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆங்கிளில் உட்காந்து யோசிக்கிறாரு. இவர் தான் எப்படின்னு பார்த்தா நம்ம டே அதுக்கு மேலே உட்காந்து பேசாமல் நைட் ட்ரெஸ் ஏதாவது வாங்கிடலாமா, அழகாக இருக்கணுமே, நான் வேறு வீட்டில் ஃபுல்லாக லூஸ் டிஷர்ட்டாக போட்டுட்ருக்கேன், என்ன பண்ணுறது, பேசாமல் ஒன்றா தூங்க விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஐயோ கையை காலெல்லாம் தூக்கி போட்டுக்கூடாது, எக்ஸ்ட்ரா தலைக்காணி எதுனா எடுத்துகிட்டு போயிடலாமா, பிளாங்கெட்டு எடுத்துகிட்டு போக வேண்டாம், அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா, இல்லை வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே உட்காந்து அவர் ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வழியாக நைட்டு டின்னருக்காகவும் சமைச்சிட்டு நைட் ஸ்டே பண்ணுறதுக்காக ட்ரெஸ்ஸு, பிளாங்கெட்டு ப்ளஸ் பில்லோஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பேக்கில் வந்து பேக் பண்ணி அழகாக எல்லாத்தையுமே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஸோ அழகாக இவங்க அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வரதுக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே அந்த ஆடிட்டோரியம் எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அங்கே ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. யாரும் யூனிஃபார்ம்லாம் போடல, கலர் ட்ரெஸ் போட்டு நல்லா ஜாலியாக சாரை பார்த்ததும், அதாவது நம்ம டேவையும் ஜங்குக்கையும் பார்த்ததும் சந்தோஷமாக ஓடி வரதுங்க. ஒரு சிலதுங்க கையில் ஏறி உட்காந்துக்குதுங்க.
நம்ம ஜங்குக்கை தூக்க சொல்கிறது. நம்ம ஜங்குக்கெலாம் உயரமாக தூக்கி பிடிப்பார் குழந்தைங்கள. ஸோ அதெல்லாம் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் அப்படியே குழந்தைங்கள விளையாடிக்கிட்டு பொறுமையாக குழந்தைங்க எல்லாரையும் உள்ள அனுப்பிச்சிட்டு கையில் விளையாட்டு சாமான்லாம் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்றாங்க. இப்படியே டைம் ஆக இருட்டவும் ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைமில் கேம்பும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வெளியே வந்து கொஞ்சம் நல்லா இருட்டாக அந்த கேம்ப் ஃபயர் வெளிச்சத்தில் குழந்தைங்க எல்லாரையும் ரவுண்டாக சுற்றி உட்கார வச்சு குட்டி குட்டி அழகான கதைகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சாப்பிட வச்சுட்டு படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு தலைகாணி தூக்கி அடிச்சுட்டு பொறுமையாக ஆடிட்டோரியமில் லைனாக பெட்டை போட்டு படுக்க ஆரம்பிச்சிருதுங்க. இப்படி படுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பொண்ணு, குட்டி பொண்ணு, அந்த நாட்டிக்கல், அவள் என்ன பண்ணுறான்னா நம்ம டேக்கிட்ட, டீச்சர் சொல்லுமா எங்கே இருக்கீங்க? நான் உனக்கு ரைட் சைடில் லாஸ்ட்டில் படுத்துட்ருக்கேன். என்னாச்சு? பயமாக இருக்கா? இல்லை. அப்புறம் ஜங்குக் சார் உங்கள் கூட இருக்காரு? நான் இங்கே இருக்கேன். சார் நீங்கள் என்ன படுக்கலையா? உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அது எனக்கு பாத்ரூம் போகணும். வா. இல்லை இப்போ வரல, வேண்டாம். அப்போ தூங்கு. நீங்கள் போய்ட்டு டே சார்கிட்ட படுத்துக்கோங்க. குட் நைட். இவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கானே எனக்கு தெரியலையே. என்னை விடவும் எங்களை கோத்து விட்டுறதுல இவன் நல்லா முன்னாடி இருக்கான். முதல்ல என் அப்பனை பிடிச்சி திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு படுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே திரிஞ்சிட்ருக்காரு. என்ன இது, எல்லோரும் படுத்துட்டாங்க, இவனை மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பொறுமையாக எழுந்துருச்சு. அந்த ஆடிட்டோரியமை விட்டு வெளியே போக இந்த குட்டீஸில் இந்த பொண்ணும் கூட ஒரு பையனும் தூங்கவே இல்லை. கொட்டை முடிச்சுக்கிட்டு நம்ம டே வந்து வெளியே போகிறத பார்த்துட்டு, 2 பேரும் தனியாக பேச போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அப்படியே பேசிகிட்ருக்க. இப்போ நம்ம டே வெளியே போயிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்தா, ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி அந்த நிலாவையே பார்த்த மாதிரி அந்த கேம்ப் ஃபயரில் வந்து உட்காந்துட்ருக்காரு அந்த ஓரமாக. இப்போ நம்ம டே போயிட்டு, என்னாச்சு, தூக்கம் வரலையா? நீ தூங்கிட்டு தானே இருந்தா, என்னாச்சு? இல்லை, எனக்கு தூக்கம் வரல. புது இடன்றதுனால அப்படி இருக்கும். இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்புறம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே உட்காரலாமா? எதுக்கு கேட்குறேன், உட்காரு. டே என்ன இது, நான் நேற்று கேட்டதுக்கு நீ எதுவுமே சரியாக பதில் சொல்லவே இல்லை. நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லலாமே, எதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு? அது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே யோசிச்சுட்டே இருக்கா. நம்ம ஜங்குக் அப்படியே அவருடைய இடத்த விட்டு எழுந்துருச்சு. டேக்கு பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்கிறாரு. லைட்டாக டேவோடைய ஹிப் சைடில் வந்து கையை லைட்டாக அப்படியே பின்னாடி பக்கமாக ஹோல்ட் பண்ண மாதிரி. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஜிர்ன்னு ஆகிடுது நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துதோம். இப்போ நம்ம டே தான் ஜங்குடைய ஐஸை பார்க்க அந்த அந்த ஃபயருடைய அந்த நெருப்புடைய அந்த வெளிச்சத்தில் 2 பேருடைய ஃபேஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டேவும் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே ஐ கான்டாக்டில் போயிட நம்ம டே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சொக்கிடுறாரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக நம்ம டேவுடைய ஃபேஸ் கிட்ட 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 லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போயிட அந்த குட்டி பொண்ணுடைய வாய்ஸு, சார் சார் கொசு கடிக்குது, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எழுந்துச்சு அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த குட்டி பாப்பாவுக்கு அந்த கையில் வந்து கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு லோஷன் தேடுவாங்கள்ல, அந்த அப்படி லோஷன்லாம் கையில் ஃபுல்லாக தடவி விட்டுட்டு பார்த்தா அதுக்கு ஒரு கொசு வற்றி அப்படி கொளுத்தி வச்சுட்டு குட் நைட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு வெளியே வராரு. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, என்னை பார்த்தா சிரிப்பாக இருக்கா? இல்லை, அவள் எப்போவுமே எதனா ஒரு டீஸ் பண்ணிகிட்டே இருக்கா. தெரிஞ்சு பண்ணுறாளா தெரியாமல் பண்ணுறாளான்னு தெரியல.
அவள் எதை நினச்சி பண்ணுறாளோ? கொஞ்சம் வாழல. ஆமாம், ஆனால் ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அவளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுப்பா. தெரியுது. ஐயோ, எப்படி ஆரம்பிக்கிறது? சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. எனக்கும் உங்களை பிடிக்கும். அது தெரியும். அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, அது அப்படி இல்லை. என்னை லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கிற அளவுக்கு பிடிக்குமான்னு கேட்க வந்தேன். நிச்சயமா மனசில் உள்ளதை சொல்லிட்டேன். அப்புறம் நிச்சயமாவா போய் அவன் உண்மையாவானா? இல்லை, என்னால் நம்ப முடியல, அதான் கேட்டேன். ஏன் நம்ப முடியல? உன்ன மாதிரி ஒருத்தன் அழகா யாரும் என்கிட்டலாம் பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒருத்தன் வாழ்க்கையை குடிக்க போகிறாங்க. ஐயோ, ரொம்ப தான். உங்ககிட்ட யாரும் பேசலன்னா நினைக்காதீங்க. கிளாஸில் பி செக்ஷனில் உள்ள மேம் உங்களை தான் எப்போ பார்த்தாலும் சைட் அடிச்சிட்ருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். சரியான ஜொல்லு பாட்டி. அதுக்கே உங்களுக்கு கோவம் வருது. எனக்கு வராமல் பின்ன யார்? இல்லை, பார்த்தேன், அதனால சொன்னேன். எப்போதுலேருந்து? நான் வேலைக்கு வந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். ஓ, அப்போதுலேருந்து என்ன நீங்கள் பார்க்குறீங்களா? நான் உங்களை பார்க்குறேன்னு சொல்ல, அந்த மேமை பார்த்தேன். ஓ, சில்லுன்னு இருக்குல்ல? எனக்கு சூடாக இருக்குது. அந்த கேம்ப் ஃபயர் அனல் அடிக்குது. ஓ, அப்போது இதை வச்சுக்கோங்க. இது எதுக்கு? அனல் மேலே படாது, சும்மா அப்படி மேலே போட்டுக்கோ. தேங்க்ஸ். பரவாயில்ல. எதுக்கு இவ்வளோ கிட்ட வந்திருக்கீங்க? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கணுமா என்ன? குழந்தைங்களாம் உள்ளே இருக்காங்க, எதனால பிரச்சனையாகிடும். குழந்தைங்களாம் உள்ளே தான் இருக்காங்க, ஒரு பிரச்சனையாகாது. அது எனக்கு தூக்கம் வருது. குட்னஸ் கொடுத்துட்டு தூங்கலாமே. கையை விடுங்க, குழந்தைங்க பார்த்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. கொசுவத்தி 1க்கு 3 கொளுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாம் மட்டையாடும். 3? குழந்தைங்களுக்கு எதனா அலர்ஜி அடுப்புது? அதெல்லாம் எதுவும் ஆகாது. ஐயோ, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகுக்கு அந்த கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ பெரிய க்ரௌண்டு, சென்டரில் கேம்ப் ஃபயர், அதை சுற்றி கொஞ்சம் அந்த சேர்ஸ்லாம் இருக்குது, பெஞ்செலாம் இருக்குது. அந்த பெஞ்சில் இவங்க 2 பேர் மட்டும் தனியாக. நைட் ஸ்கை, நிலா, சில்லுன்னு காற்று, அதுவும் ரொம்பவும் லைட்டாக அடிக்குது. பத்தாததுக்கு அந்த நெருப்புடைய கொஞ்சம் சூடு. நம்ம சொக்கக்குட்டியும் கிட்ட அந்த ஒரு பாடி வார்ம்த் அப்படி 2 பேருக்குள்ளே அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு, அது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சாஃப்டான ஒரு கிஸ். அதில் லஸ்ட்டோ ரஷ்ஷிங்கோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு லவ், ஒரு அழகான லவ் கிஸ். நம்ம டேவும் அப்படியே ஒரு 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 எண்ணெய் ஒரு 10 minutes, ஒரு 10 seconds தான் இருந்திருக்கோம். அப்படியே அவர் பின்னாடி வந்துட நம்ம சொக்குக்கும் பின்னாடி வந்துடுறாரு. நம்ம டேவுடைய இடுப்பு சைட்லேருந்து கையை எடுக்கலான்னு போக, பட் நம்ம டே விடல. நம்ம சொக்கக்கூடிய கையை பிடிச்சி திரும்பியும் இறுக்கி வச்சுக்கிற. இப்போ நம்ம சொக்குக்கும் அப்படியே பொறுமையாக நம்ம டேவை ஹக் பண்ண மாதிரி அந்த கேம்பில் வந்து அப்படி உட்காந்துட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பிரின்சிபல் சார் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவருடைய ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நம்ம டே அண்ட் சொக்கக்கூடிய அந்த ஒரு பிஹேவியர்ஸ்லாம். ஸோ இது நடக்கும்னு எதிர்பார்த்தது தான் அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபேஸில் ஒரு ஸ்மைல். 2 பேரும் அப்படியே அழகாக கட்டி பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. கொஞ்சம் நேரத்தில் சேர்ந்து படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்றாங்க. குழந்தைங்க இருக்கனால ரொம்ப ஒட்டிலாம் படுக்கலை.
குழந்தைங்களுக்கு சேஃபாக அவங்கள எப்படி இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவங்களும் தனியாக அப்படியே பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. இப்போது கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. குழந்தைங்க எல்லாம் இழந்துக்குதுங்க. நம்ம சங்குக்கிட்டேவும் இழந்துக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணை ஏஞ்ச வேகத்துக்கு நம்ம சங்குக்கிட்ட போயிட்டு, சார் எங்ககிட்ட படுப்பேன்னு சொன்னீங்க, என்ன நீங்கள் சார் கிட்ட படுத்துருக்கீங்க காலைல ஏஞ்சிக்கும் போது பார்த்தீங்கன்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி வாண்டுத்தனமாக போயிட்டு கேள்வி கேட்க நம்ம சங்குக்கு மண்டையிலே நங்குன்னு ஒன்று வைக்கிறாரு. அந்த குழந்தை தேய்ச்சிக்கிட்டே போயிடுது. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நம்மகிட்டே வந்து, என்ன பண்ணீங்க அவளை, சும்மா வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா, அதனால தான் மண்டையிலே கொட்டினான். அவள் இப்போ போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னானா என்ன ஆகுன்னு தெரியும்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவளுக்கு நாளைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தனா கரெக்ட் ஆகிடுவா. ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அது சரி, குழந்தைங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கள், அவங்கள வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சங்குக்குமா சேர்ந்து குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அழகாக அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம சங்குக் அண்ட் டே 2 பேருமே சேர்ந்து அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த நேரத்தில் இருந்து கிளாஸ் டைமில் அப்பப்போ வந்து நம்ம சங்குக் நிற்கிறது, டே நிற்கிறது, சைட் அடிக்கிறது, ஜொல்லு விடுறது, இதெல்லாம் அப்படியே இந்த குழந்தைங்க கண்ணில் இருந்து அப்படியே படாமல் ஒரு ஓரமாக அப்பப்போ லைட்டாக அந்த சைட்டிங் அந்த இதில் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேருக்குள்ள அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே டியர்ஸ், நான் இந்த ஸ்டோரி எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ லவ் யூ படி.